ரவி கேக்குறாரு, அம்மா எங்கப்பா? முத்து சொல்றாரு, நாங்களும் அம்மாவை பார்க்க தான் நிக்கிறோம், லைன்ல நில்லு ரவின்னு சொல்றாங்க. சுதி சொல்றாங்க, அப்பனா ரவி வேற என்னமோ சர்ப்ரைஸ் இருக்கு போல. என்ன சர்ப்ரைஸ்? எல்லாரும் ரூமையே பாக்குறாங்க. ரூம்ல சலங்கை ஒலி சத்தம் கேக்குதுப்பா. பகல்லையே சத்தமெல்லாம் கேக்குதுப்பா. ஏதோ பேய் இருக்கு போல இருக்குப்பா. பேயெல்லாம் இல்ல முத்து, அவ உன்னை பெத்த தாய் முழுசா மாறி வருவா பாரு. ரோகிணி கதவை திறக்கிறாங்க. விஜயா ரிலீஸ் ஆகி வர்றாங்க. விஜயாவை பார்த்து எல்லாரும் பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க பயத்தோட. விஜயா முன்னாடி நடந்து வராங்க. விஜயா அண்ணன் நட போட்டு வர்றாங்க. முத்துவும் அண்ணாமலையும் அந்த ஷாக்ல மயங்கி போய் உட்கார்றாங்க. நீ கேக்குறாரு, அப்பா அம்மாவா இது? சந்தேகப்படாதரா, அவளையேதான். என்னம்மா அது? ஏதோ அரங்கேற்றம் பண்ண போற மாதிரி நிக்கிறீங்க. ஆமாண்டா ரவி, அதேதான். நீ அது என்னமோ சொன்னியேம்மா, ஏதோ பைசல் 2 ஆம்ல சொல்லுமாத. அது வெர்ஷன் 2.0. அதேதான் என் வாழ்க்கையில நடக்க போற வெர்ஷன் 2.0. சுதி வந்து விஜயாவை கட்டி பிடிக்கிறாங்க. ஆன்டி, இந்த காஸ்டியூம்ல நீங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க, ரொம்ப யங்காவும் இருக்கீங்க. ஆமா என் சின்ன மருமகளே, சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. அண்ணாமலைக்கு விற்க ஆரம்பிக்குது. என்ன இந்த கெட்டப்ல மாறிட்டீங்க? ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போறீங்களா? சொல்றாங்க, ஆன்டி ஒரு ப்ரொஃபஷனல் பரதநாட்டிய டான்சர். ஓ அப்படியா? ஆமா சொல்லிருக்கீங்களம்மா, சின்ன வயசுல கத்துக்கிட்டீங்கன்னு. கூட சும்மா சொல்றீங்களோன்னு நான் நினைச்சேன். திறமை என்னன்னு எல்லாரும் பார்க்க போறீங்க ரவி. நீங்க மாத்திரம் இல்ல, இந்த ஊர் உலகமே பார்க்க போகுது. கை தட்டிட்டு, வாவ் சூப்பர் ஆன்டி, உங்களுக்குள்ள இப்படி ஒரு டேலண்ட் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க கூட சொல்லவே இல்ல என் அருமையை பத்தி. அவருக்கு என்னமா தெரிய போகுது? பல திறமைகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. கல்யாணம் ஆன உடனே இந்த சலங்கையெல்லாம் பெட்டிக்குள்ள அடங்கி போயிருச்சு மாதிரி என் திறமையெல்லாம் பெட்டிக்குள்ள பூட்டி வச்சிருந்தேன். திறமையெல்லாம் இனிமேட்டு நான் வெளிப்படுத்த போறேன். ஆத்து விடு விஜயா, ஒரேடியா ஓடிர போகுது. மீனா முத்துவ கூப்பிடுறாங்க. ஏங்க சில மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, இன்ப அதிர்ச்சியில அவன் சில மாதிரி மாறிட்டான். முத்து, அம்மாவை பாருப்பா. அம்மா உன் அம்மா தாண்டா, கொஞ்சம் நிதானத்துக்கு வாடா. சந்திரமுகி பேய் அம்மா உடம்புக்குள்ள பூந்துருச்சாப்பா. விளைச்சு ஆடுறாங்க விஜயா. ஆட்டத்துல உறைஞ்சு போயிட்டாங்க குடும்பத்துல உள்ள அனைவரும். புதியையும் ரோகிணியையும் வச்சு ஒரு ஸ்டெப் ஒண்ணு போடுறாங்க விஜயா. அந்த ஸ்டெப்ப எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. எனக்கு பயமா இருக்கு. நமக்கு தெரிஞ்ச பாய் ஒருத்தர் இருக்காரு, பேய் பிடிச்சவங்களுக்கு எல்லாம் நல்லா ஓதுவாராம்பா. போய் பின்வழியா அவரை கூட்டிட்டு வந்துடுறேன். முத்து, இருடா, உங்க அம்மாவை பேய் வேற தனியா பிடிக்கணுமா என்ன? பார்த்தா பேயே பயந்து ஓடிரும்லப்பா. விஜயா சைலன்ஸ்னு சொல்றாங்க. நீங்க சொன்னவங்க எல்லாம் வந்துட்டாங்க, அவங்க கிட்டயே எல்லா விஷயத்தையும் சொல்லிருங்களே. அது எனக்கு தெரியும். நீங்களே அந்த நல்ல நியூஸ சொல்லிருங்களே. வீட்டுல எனக்குன்னு ஒரு மரியாதையும் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா நீங்க எல்லாரும் சம்பாதிக்கிறீங்க. வீட்லயே இருந்தேன், அதனால என் மேல யாருக்குமே பயம் இல்லாம போயிருச்சா? இந்த கெட்டப்ல பாக்கும்போது எனக்கே பயமா தான் இருக்குது. இடியாரா உங்க அம்மா பாக்குறா. என் மரியாதையை மீட்டெடுக்க இந்த விஜயா புது அவதாரம் எடுக்க போறேன். எனக்கான அடையாளத்தை நானே உருவாக்க போறேன். மருமக ரோகிணி தான் என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா. அவ ஒரு நல்ல ஐடியா கொடுத்திருக்கா. நீயே சொல்லுமா. ஆன்டி பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்க போறாங்க. என்னது எடுக்க போறாங்களாம்? ஆமாங்க, பார்வதி ஆன்டி அவங்க வீட்டுல இடம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் அத்தை டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்களாம். சூப்பர். இந்த ஏஜ்ல கூட உங்க ஸ்கில்ல யூஸ் பண்ணணும்னு பாக்குறீங்களே. அது மாத்திரம் இல்ல, மத்தவங்க மாதிரி நானும் கை நிறைய சம்பாதிக்க போறேன். ஸ்டூடெண்ட்டுக்கு மாசம் 2000 ரூபாய் ஃபீஸ் வாங்க போறேன். 40 ஸ்டூடெண்ட் சேர்ந்தாலே போதும், மாதம் 80,000 ரூபாய் சம்பாதிப்பேன். மத்தவங்க யாருமே என்ன இலக்காரமா பார்க்க மாட்டாங்க. போற வர்றவங்க என்கிட்ட பூ கேட்க மாட்டாங்க. திறமே விஜயா யாருன்னு உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் காட்டுறேன். நான் முடிவே பண்ணிட்டியா? ஆமா, அதுக்குதான் உங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கிறதுக்காண்டி ரவி கிட்ட சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன். இனி மனோஜ் எங்க? ஒரு டீலரை பார்க்க போயிருக்காரு, வந்துருவாரு. இப்ப எல்லாருமே சாப்பிட போகலாம். வாசலுக்கு வெளியே நாட்டிய பேரொலின்னு இல்ல நாட்டிய சிகாமணி விஜயான்னு பெரிய போர்டா வைக்கணும். இதுக்கு நீ என்ன போட்டோ எடு. ஓகே ஆன்டி. இத்தனை நாட்களும் பரதத்தை மறந்திருந்த என் கால்களை நீ திரும்பவும் ஆட வச்சுட்ட. கேட்டு எப்பயுமே என் ஆட்டம் நிக்கவே நிக்காது.
யாருக்காகவும் நிக்காது. நீ எடு ரோகிணி. வீணையும் பிடிக்கிறாங்க விஜயா. ஒரு டான்ஸுக்கும் வீட்டுல உள்ள அத்தனை பேரும் தூரமா போய்கிட்டே இருக்காங்க. அவ்வளவு பயங்கரமா இருக்கு. என்னப்பா அது? இந்த கொடுமைய அவ பண்ணணும்னு இருக்கு. என்னென்னலாம் பண்ண போறாளோ. நம்ம சாப்பிடுவோம். முத்து வீட்டுக்கு வெளியே ஒரு பிளெக்ஸ் அடிச்சு ஓட்டுறாங்க. போர்டும் மாட்டி வச்சிடுறாங்க. விளக்கேத்தி வைக்கிறாங்க. சாமி படம் எல்லாம் வச்சு பூஜை போடுறாங்க. நீ சொல்றாரு, நான் கூட அம்மா பேச்சுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா நிஜமாலே டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜ்லயே ஆம்பிஷனை விடாம இருக்காங்களே, அவங்கள பாராட்டணும் ரவி. கேக்குறாரு, என்ன பேசுறீங்கன்னு. ரவி சொல்றாரு, இந்த வயசுலயும் அம்மா லட்சியத்தோட இருக்காங்களே, அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவங்க ஒன்னும் லட்சியத்துக்காண்டி ஆரம்பிக்கல, பல லட்சங்கள் வரும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப மாசத்துக்கு 80,000 ரூபாய் கணக்கு வச்சிருக்காங்க. இது உனக்கு தெரியும்ல? சொல்றாரு, அதுக்காண்டி ஃப்ரீயா சொல்லி கொடுக்க முடியுமா? அவங்க கரெக்டா கால்குலேட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கும் ஒரு பிசினஸ் மைண்ட் இருக்குல்ல, இதுதான் எனக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எந்த சந்தேகமும் இல்லடா, உங்க 2 பேத்துக்கும் ஒரே மாதிரிதான் புத்தியும். பார்வதி சொல்றாங்க, இந்த பேனர்ல விஜயா உன்னை பார்க்கும்போது அப்படியே தில்லானா மோகனாம்பாள் சரோஜா தேவி மாதிரியே இருக்கு. பத்மினிமா அப்படிதான் இருக்கா? இல்ல வேலைப்பா, இதெல்லாம் கேக்குறதுக்கு அவங்க இல்ல. அவன் பொறாமையில பேசுறான். இந்த ஹேர் ஸ்டைல்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. உனக்கு மாத்திரம்தான் என் அருமையே தெரியுது. ஜெயா, குத்து விளக்கு ஏத்தி ஆரம்பிச்சு வை. இல்ல பார்வதி, ஒரு முக்கியமான விஐபி வரணும். அவங்கதான் குத்து விளக்கு ஏத்தி வைக்க போறாங்க. இப்படி ஒரு விஐபி யாரு? பரதக்கலையில பெருசா சாதிச்சவங்க யாரையாவது வர சொல்லிருக்கீங்களா அத்தை? அதுக்கும் மேல ஒரு பெரிய விஐபி சுதியோட அம்மா வராங்க. சரியான பிராந்து. இந்த வயசுல என்னென்ன வேலையெல்லாம் செய்யறா பாரு. வாங்க சம்பந்தி வாங்க. பார்வதி, விஐபி வந்திருக்காங்க, ஆலத்தி தட்டை எடுத்துட்டு வா. ஹாய் மம்மி. சுதி, இவங்கதான் பெரிய விஐபியா? அவ கூப்பிட்டு இருக்கா, நீ எதுவும் பேசாத, அமைதியாவே இரு. ஆன்டி நல்லா இருக்கீங்களா? இத வச்சுக்க. சம்பந்தி, எதுக்கு எனக்கு இதெல்லாம்? கலை பயணத்தை நீங்க ஆரம்பிச்சு வைக்க போறீங்க. இந்த மரியாதை கூட உங்களுக்கு செயலாட்டி எப்படி? இத வீடியோ எடுறா. பார்வதி, இத வெளியே கொட்டு. இதையும் நான் தான் செய்யணுமா? இல்ல வாங்க சம்பந்தி. நல்லா இருக்கீங்களா சம்பந்தி? நல்லா இருக்கேன். சம்பந்தி, சுதியோட அப்பா வரலையா? அவரு வெளியூர் போயிருக்காரு சொல்றாரு. கரெக்டா நம்ம வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் அவங்க அப்பா வெளியூரே போயிடுறாங்க. அமைதியா இருங்க. என்ன, நான் கரெக்டா தானே கேக்குறேன் மீனா? அப்பனா சீஃப் கெஸ்டா எங்க மம்மியை தான் கூப்பிட்டீங்களா? ஆமா, இவங்க ரொம்ப ராசியான கை. கையால மனோஜோட பிசினஸ முதல்ல ஆரம்பிச்சு வச்சாங்க. அது நல்லா நடக்குது இல்ல? அதான் பொருளை ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களேம்மா. இவங்களா கொடுத்தாங்க? எல்லாம் முத்து பண்ணுன வேலை. நம்ம குடும்பம்னு நினைச்சுதான் அன்னைக்கு நான் ஏசி அனுப்புனேன். முத்து அதை திருப்பி அனுப்பிட்டாரு. அதுல எனக்கு வருத்தம் தான். முடிஞ்சு போன விஷயம். அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். விஜயா, நல்ல நேரம் முடிய போகுது, விளக்கேத்தி வச்சிடலாம். வாங்க சம்பந்தி வாங்க. விளக்க ஸ்டுதியோட அம்மா ஏத்தி வைக்கிறாங்க. கை தட்டுறாங்க, அத வீடியோ எடுக்கிறாங்க. நீ வாமா, வந்து விளக்கேத்தி வை. கிளாஸ் ஆரம்பிக்க சொன்னதே நான் தான். என்ன விட்டுட்டு ஆன்டி ஸ்டுதிய கூப்பிடுறாங்க. இனி ஸ்டுதி அம்மா தானே சீஃப் கெஸ்ட், அதனால ஸ்டுதிய கூப்பிடுறாங்க. கவலைப்படாத, உன்னை கடைசியா கூப்பிடுவாங்க. ஈஸியாவா? நீ டோனி மாதிரி கடைசியா இறங்கு, அப்பதான் கெத்தா இருக்கும் சொல்றாரு அண்ணாமலை கிட்ட. குடும்பத்துல பெரிய மனுஷன் நீ தான், உன்னைய கூப்பிடவே இல்ல. அம்மா என்னைக்கு அதெல்லாம் யோசிச்சிருக்கா? அவன் நினைச்சத செய்யட்டும், விடு. இனி வாமா. பார்வதி வா. பார்வதியும் விளக்கேத்தி வைக்கிறாங்க. பார்வதி, எனக்காண்டி உன் வீட்டையே கொடுத்துருக்க. என்ன விஜயா, மொத்தமா எழுதி கொடுத்த மாதிரி சொல்ற? எனக்குன்னு மிஞ்சி இருக்குது இந்த ஒரு வீடு தான். டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்காண்டி கொடுத்தியே, அததான் சொன்னேன். என்ன, நீ ஏதாவது விளக்கேத்தலாம்ல? அப்பா, இனிமேட்டு விளக்க அணைச்சிட்டு தான் ஏத்தவே முடியும். இங்க பாருங்க, அபசகுணமா ஏத்துன விளக்க அணைச்சிட்டு ஏத்த சொல்றான். செஞ்சது உனக்கு நல்லா இருக்கா? மத்த 2 மருமகளையும் விளக்கேத்த சொன்ன, மீனாவை விளக்கேத்த சொன்னியா? நான் என்ன பண்றது? குத்து விளக்குல 5 முகம் தான் இருக்கும், அது உங்களுக்கு தெரியாதா? விளக்குல 5 முகம் இருக்கிறதுக்காண்டி அவங்க கூப்பிடாம இல்ல. சில மனுஷங்களுக்கு 2 முகம் இருக்கு, அதனாலதான் கூப்பிடல. அம்மா, அந்த விளக்கு நான் ஏத்தலாட்டி என்ன? நான் தான் முதலா அந்த விளக்குல எண்ணெயை ஊத்தி திரி வச்சதே நான் தான். இந்த வகையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கரமான பாயிண்ட புடிச்சிட்ட. இதுவும் கரெக்ட் தானே? விளக்கு எரியணும்னா அதுக்கு திரியும் எண்ணெயும் தானே முக்கியம்.
அம்மாவோட கிளாஸ மீனா கையால தானே தொடங்கி வச்சிருக்கா. மனோஜ் சொல்றாரு முத்துக்கிட்ட, எந்த இனாகிரேஷனும் செலிபிரிட்டி தான் தொடங்கி வச்சதா எல்லாரும் சொல்லுவாங்க, அது எப்படிரா இப்ப மாத்துவண்டா. தொடக்க விழாவில் முக்கிய பிரமுகர் கேக்கில் எண்ணெயை ஊற்றி திரியை வைத்து கேற்றினார். அப்புறம் பேப்பர் டிவியில விளம்பரம் கொடுப்போம். இன்று கொலம்பியாவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.